வணக்கம் உறவுகளே, வழக்கம் போல் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம பலவார சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இந்த வாரம் பலவார சந்தையில் எந்த மாதிரியான பொருட்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து நிறைய அந்த ஹெட்ஃபோன்ஸ், அதுக்கப்புறம் சார்ஜிங் கேபிள் அந்த மாதிரிலாம் விற்றுட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இது வந்து பார்த்தீங்கன்னா தாயக்கட்டை. ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் இருக்கும். இது வந்து எங்கள் ஊரில் வந்து தாயக்கட்டை சொல்லுவாங்க. லாக்டவுன் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப பீக்கில் சேலில் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கடையில் இந்த காஃபி மிஷின், இண்டக்ஷன், அதுக்கப்புறம் ஏர் கூலர் அந்த மாதிரிலாம் வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கடையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூட் கேஸு, ட்ராலி பேக்கெல்லாம் கூட வச்சுட்டு இருந்தாங்க. இது வந்து புதுசு கிடையாது, ஆனால் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணத்தான் பார்க்க ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த லேண்ட்லைனு அது வந்து பாக்ஸ் பீஸாக வச்சுருந்தாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன், அதுக்கப்புறம் வந்து ஸ்மார்ட் வாட்ச் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசு தான். எல்லாமே வந்து 300, 400 அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் இருக்கும். ஸோ அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கடைக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமஃபோனுடைய அந்த இது மட்டும் வச்சுருந்தாங்க, ஹெட்டு மட்டும் வச்சுருந்தாங்க. அந்த ஸ்பீக்கருக்காக வர மாதிரி தனியாக ஒரு புனல் வரும் பார்த்தீங்களா, அது வந்து கிடையாது. இது மட்டும் தான் தனியாக வச்சுருந்தாங்க. கொஞ்சம் மோசமான கண்டிஷனில் தான் இருந்தது. ஸோ இப்போ என் கையில் இருக்க இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு ஜிபிஎஸ் டிவைஸ்னு கூட சொல்லலாம். கார்லலாம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. பார்க்க நல்லா இருந்தது, அதனால் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூரே பிளேயர் ஒன்று வந்து செக் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் வச்சுருப்பாங்க. அவங்களே வந்து செக் பண்ணி காமிச்சு அதுக்கப்புறம் தான் சேல் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் ஓரளவுக்கு மழை வர மாதிரி தான் இருந்தது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த சேர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1500, 2000. ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். பார்க்க வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது. இந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க நல்லா இருந்தது. ஸோ ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா 6000, 7000 அந்த ரேஞ்சில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த டிவி வந்து பார்த்திங்கன்னா பார்க்க நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்த்தோம். பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிருந்தது. ஸோ லாங்கில் வந்து பார்க்க வந்து நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி பார்க்கும்போது வந்து இந்த டிஸ்பிளே வந்து கிராக் ஆகிருந்தது. ஸோ எதாவது வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து ரிட்டர்ன் கொடுக்க முடியாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மானிட்டர் ஒன்று இருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் மானிட்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிபியூ இன்பில்டாக இருக்கும். ஸோ இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வி கேமிங் டிவைஸ் வந்து வச்சுருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோலர் கிடையாது, பட் அந்த சார்ஜிங் ஒயர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏவி கேபிள் எல்லாமே செட்டாக வச்சுருந்தாங்க. அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் மாதிரி இருந்தது. அது என்ன டிவைஸ்னே தெரில, ஒருவேளை அது கூட வர்ற டிவைஸ் தான் நினைக்கிறேன். பட் வந்து எந்த டீட்டெயிலுமே இல்லை அதில். சரி, நம்ம அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவிடி பிளேயர், அதுக்கப்புறம் விஹெச்எஸ் அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சுருந்தது. பேர் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மூடியை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நகை வைக்கிற பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக இருந்தது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளலாம் வந்து நல்லா அந்த வெல்வெட் துணி மாதிரி போட்டு நல்லா வச்சுருந்தாங்க. இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பழைய ட்ரங்க் போட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் அந்த மாதிரி நிறைய டிவைஸ் இருந்தது. இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவி ஒன்று வச்சுருந்தாங்க, சோனி பிராண்டோடையது. ஸோ இது வந்து வாங்கினா ஒரே ஆளால் எடுத்துகிட்டு போக முடியாது, ஏன்னா அவ்வளோ பெருசு இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிவைஸ்லாம் வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இடம் இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாலில் மாட்டுற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாப்லாம் வச்சுருப்போம். இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூனைக்கு வந்து தூங்குறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான அந்த பெட்டெலாம் வச்சுருந்தாங்க. இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 500 சொன்னாங்க. ஸோ இந்த கடையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டாரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸு, கீபோர்டு அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்ன டிவைஸ்ன்னு எனக்கு தெரில. அப்புறம் நம்ம நண்பர் சொன்னார் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ நம்ம அப்படியே அடுத்த கடைக்கு வந்துட்டோம். இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் டிவைஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியாவோட அந்த 1100 அந்த மாதிரியான பட்டன்ஸ் மொபைலில் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மானிட்டர் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ மானிட்டர் வந்து இந்த வாரம் நிறையவே இருந்தது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலார் ஷீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜாக இருந்தது. ஸோ லாங்கிலேருந்து பார்க்க நல்லாயிருக்கும், பட் நீங்கள் அந்த கிட்ட போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த போலார் ஷீட் வந்து டேமேஜ் ஆகிருக்கிறது. நீங்கள் வாங்கினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது டிஸ்பிளே ஒரு மாதிரி தான் தெரியும். இந்த கடையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசிஆர் கேசட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ், அப்புறம் டேப்பர் கட்டுற அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. இப்போ என் கையில் இருக்க இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 150, 200 அந்த ரேஞ்சு தான் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 700 கிட்ட சொன்னாங்க. எதுக்காக அந்த ரேட்டுன்னு தெரில, ஏன்னா இது வந்து ரொம்ப ஓல்டு வெர்ஷன் தான். ஆனால் எதுக்காக அந்த ரேட்டு சொன்னாங்க தெரில. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த காற்றடிக்கிற மிஷின் தான் நினைக்கிறேன். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டார்ச் லைட்லாம் இருந்தது. எடுத்து பார்த்தோம், சுத்தமாக வெயிட்டே கிடையாது. அடுத்ததாக ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர்ஸ் வச்சுருந்தாங்க. 2 ஜென்ரேட்டர் வச்சுருந்தாங்க, பெருசு ஒன்று, சின்னது ஒன்று. இது ரேட்டு கேட்டோம் 10,000 மேலே தான் சொன்னாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமான கண்டிஷனில் அந்த மாதிரி தான் இருந்தது. பீரோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருந்தது. பெரும்பாலான கடைகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஓப்பன் பண்ணலை. ஏன்னா வந்து மழை வர மாதிரி இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் ஓப்பன் பண்ணாலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஓப்பன் பண்ண கடைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிவைஸ்லாம் வந்து இப்போ தான் பொறுமையாக எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த டிவைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவிடி பிளேயர்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா MP3 பிளேயர்ஸு, விஹெச்எஸ்ஸு,
ஸோ ஸ்பீக்கர் அந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் வந்து ஒரு 2-3 ரிமோட் தேவைப்படுது. அது கிடைச்சது, நம்ம வாங்கிட்டோம். ஸோ இந்த டிவைஸ் வந்து என்ன டிவைஸ்னே தெரிலங்க. ஏன்னா வந்து 3 டிவைஸ் இருந்தது. இதில் கேமராலாம் வேறு இருந்தது, கண்ட்ரோல்ஸ்லாம் இருந்தது. ஆனால் என்ன டிவைஸ்னே தெரில. இது ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நானும் வந்து செக் பண்ணி பார்த்தா கூட அந்த யாருக்குமே தெரியல. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஸ்பீக்கர்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒர்க்கிங் கண்டிஷனாக என்ன அப்படி சொல்ல முடியாது. அடுத்ததாக ஒரு கடையில் அந்த பாக்ஸ் பீஸாவே டாடா பிராண்டோடைய ஒரு ஏர் கூலர் ஒன்று வச்சுருந்தாங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொன்றா. நம்ம ரேட்டு கேட்கலான்னு பார்த்தோம், கடைக்காரர் கொஞ்சம் பிஸியாக இருந்தார். இந்த டேப்பர் கார்டருமே பார்க்க நல்லா இருந்தது, பிலிப்ஸ் பிராண்டோடையது. பார்க்க கண்டிஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது. ரேட்டு கேட்கலான்னு பார்த்தோம், பட் கடைக்காரர் பிஸியாக இருந்ததுனால நம்மளால் கேட்க முடியல. இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த சாம்சங் மானிட்டருமே அதே ப்ராப்ளம் தான். நம்ம இதுவரையிலும் ஒரு 2-3 மானிட்டர் பார்த்துருப்போம். எல்லா மானிட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த போலரைஸ் ஷீட் தான் டேமேஜாக இருக்கும். ஸோ இந்த லைட்டிங் வந்து உங்களுக்கு தெரியுதா தெரில, ஆனால் வந்து போலார் ஷீட் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. பக்கத்தில் இருக்க அந்த டவர் ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் ஊஃபர் பாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸ் பிராண்டோடையது. இதனுடைய ரேட்டு கேட்டோம் 6500 சொன்னாங்க. ஸோ ஒர்க்கிங் கண்டிஷன் தானா, செக் பண்ணி தரேன் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. 4 டவர் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து செட்டாக வச்சுருந்தாங்க. ஆனால் ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரிஞ்சது. இப்போ என் கையில் இருக்க இந்த ஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி ஃபோன்லாம் நிறையா யூஸ் பண்ணிட்டு இருக்கும். ஏன்னா வந்து 2 சிம்மு 3 சிம்மு அந்த மாதிரிலாம் வந்து போகிற மாதிரியான ஆப்ஷன் இருக்கும். ஸோ பேட்டரி பேக்கப்புமே வந்து நல்லா இருக்கும். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு கேட்கறதுக்காக இந்த மாதிரி செல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் சின்ன வயசில். ஸோ நம்ம அப்படியே அடுத்த கடைக்கு வந்துட்டோம். இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான அந்த ஸ்டாண்டெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வுட்டில் வந்து அவரே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வருவாராம். இது வந்து பெரும்பாலும் நம்ம பூஜை ரூம்லாம் யூஸ் பண்ணுறது வந்து தேவைப்படும். எல்லாமே வந்து ஃப்ரெஷ் பீஸ் தான், புதுசாக தான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோத்ரேஜ் பிராண்டோடைய ஒரு பெரிய பாக்ஸ் இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்க்கும்போது வந்து லாக்கர் பாக்ஸ் தான் நினச்சேன். ஸோ அதுக்கப்புறமா செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தெரிஞ்சது இது வந்து யூவி கிளீனர் அப்படி சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிலிப்ஸோடைய டிவிடி பிளேயர் வந்தது, பட் வந்து ரிமோட் கிடையாது, இது மட்டும்தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த டிவைஸ், எலக்ட்ரானிக் டிவைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சு ஹீட் பண்ணுற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இதனுடைய ஃபுல் யூசேஜ் தெரில, பட் இதனுடைய ரேட்டு கேட்டோம் பார்த்தீங்கன்னா 8000 சொன்னாங்க. ஃபுல்லாக வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பாக்ஸுமே வந்து நல்லா தான் இருந்தது, எதுவும் டேமேஜ் இல்லை. இந்த குழந்தைங்க ஓட்டுற மாதிரியான ஜீப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமான கண்டிஷனில் தான் இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஆஃப் ரோட்டில் ஏதோ ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மண் சேரும் சகதியமாக இருந்தது. ரொம்ப மோசமான கண்டிஷனில் தான் இருந்தது. இது பேட்டரி, பெரும்பாலும் பேட்டரி அந்த மாதிரிலாம் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்னி டயர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோவோடைய டயர்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டிவிடி பிளேஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு தம்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேட்டிங் ஷூ வந்து எடுத்து போட்டுட்டு இருந்தார். ஆக்சுவலாக வந்து இது வந்து பெரும்பாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா எடுத்து போட முடியாது. அதுவும் இந்த மாதிரி ரோட்லலாம் போட்டால் வந்து நமக்கு அடிப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த தம்பி வந்து செக் பண்ணிட்டு இருந்தார். நம்ம நண்பர் வந்து இந்த பிஎஸ்பி வாங்கின சொல்லி காமிச்சிருந்தார். ஸோ ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பிஎஸ்பி கிடையாது, இது நார்மலாக வந்து கேமிங் டிவைஸ் தான். இது ஒரிஜினல் சோனி கிடையாது, இது வந்து காப்பி பீஸ் தான். பட் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ்லாம் வந்து நிறையா இருக்கும். பட் ஒரிஜினல் பிஎஸ்பி மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டவுன்லோட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்காது இது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல கண்டிஷனில் இருக்குன்ற மாதிரி தான் நம்ம நண்பர் சொன்னார். ஸோ அடுத்ததாக இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஹாரி பாட்டர் சீரிஸ்லாம் வச்சுருந்தாங்க. நான் கூட மூவி சீடின்னு தான் நினச்சேன், ப்ளூரே பிரிண்ட்டுன்னு நினச்சேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா PS2 உடைய கேசட்டு. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியோடைய 2 பிளேயர் வச்சுருந்தாங்க, கேமிங் டிவைஸு. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலோட ஃபுல் செட்டாக வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த ரெக்கார்ட் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து 5000 கிட்ட சொன்னாங்க. ஸோ ஒர்க்கிங் கண்டிஷன் தானே, மேலே அந்த டோர் மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருந்தது. இந்த கடையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஸ்டாக்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பிராண்டட் பொருட்கள் தான் வித்துட்டு இருப்பாங்க. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் லேப்டாப்பு, லெனோவோ லேப்டாப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த MI ஸ்பீக்கரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா JPLோடைய சவுண்டு பாரு, ஊஃபர் பாக்ஸு அந்த மாதிரிலாம் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இறக்கி வச்சுட்ருக்காங்க. ஏன்னா ரெயின் வர மாதிரி இருந்ததுனால வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா கடையை வந்து ஸ்லோவாக தான் திறந்துட்டுருக்காங்க. இந்த சவுண்டு பார்லாம் கூட வச்சுருந்தாங்க பாருங்கள். ஸோ ஆனால் ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் இந்த கடையில். நம்ம வேணும்னா பேரம் பேசி கம்மி பண்ணிக்கலாம், அது அவங்களுடைய டேலண்ட்டை பொறுத்து தான். ஏன்னா எல்லாருக்குமே வந்து கம்மி பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம பேசுறதை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்க முடியும். இந்த சவுண்டு பார்லாம் இருக்குது பாருங்கள், அங்கே சைடில் வந்து JPL பிராண்டு அதெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த டேப் ரெக்கார்டர் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பிராண்டோட. இது நம்ம நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா இது வேணும் அப்படி சொல்லி வாங்கியிருக்காரு. பட் இது கண்டிஷன் வந்து தெரில. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேசட் போட்டுக்கலாம். இதில் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவலைசர் இதிலே வந்துடும். பட் இதில் வந்து சைடில் வந்து 2 ஸ்பீக்கர் வரும், அந்த ஸ்பீக்கர் வந்து இல்லை, இது மட்டும்தான் இருந்தது. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து பவர் லைனும் யூஸ் பண்ணிக்கலாம், அது அப்படி இல்லைனா வந்து பேட்டரியுமே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய சைஸாக இருக்கும். இப்போ வந்து இந்த பேட்டரி கிடைக்குதா என்ன அப்படி சொல்லிட்டு தெரில. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பவர் லைன்லேயே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒர்க்கிங் கண்டிஷனாக என்ன அப்படின்னு சொல்லி தெரில, அவருடைய ஓன் ரிஸ்க்லாம் தான் எடுத்திருக்காரு. ஸோ இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
கார்வான் ஒன்று இருந்தது. ஆனால் வந்து பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த சார்ஜிங் போட்டு அதெல்லாம் எதுவுமே இல்லை, அது இல்லாமல் வெயிட்டும் இல்லை. என்னடான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி வச்சுருக்காங்க, உடச்சி வச்சுருக்காங்க. ஸோ அந்த சார்ஜிங் போட்டே இல்லை, அந்த போர்டே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெமரி கார்டு ஸ்லாட் இருப்பாங்க. ஸோ அதில் அந்த மெமரி கார்டு வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் வந்து இருக்கிற எல்லா சாங்குமே வந்து அந்த மெமரி கார்டில் தான் இருக்கும். ஸோ அந்த மெமரி கார்டுமே எடுத்துட்டாங்க. அதனால் இது வாங்குறது வேஸ்ட் தான். ஏன்னா இது வந்து ஒர்க் ஆகுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, ஆல்ரெடி வந்து டேமேஜ் ஆகி தான் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்ததாக ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த டேப் ரெக்கார்டர் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஐஃபை சிஸ்டம் மாதிரி தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிடியும் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து கேசட்டும் போட்டுக்கலாம், எஃப்எம் ஏஎம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிவைஸ் வந்து பல வருஷம் நிறையவே வருது. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இது வந்து பார்த்தீங்கன்னா மினி ஃபேனு. ஸோ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பவர் பேங்க் இல்லைனா வந்து மொபைல்லே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி ஃபேன் வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் ஹோல்டரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோனு, நெக் பேண்டு அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் 300 400 அந்த மாதிரி ரேட்டுக்கு தான் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த குத்து விளக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் கணக்கு தான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க ரேட்டு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கலெக்ஷனுக்காக வாங்குறாங்க. இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஸ்டாக் இல்லை. இந்த டேப் ரெக்கார்டர் அந்த மாதிரி பொருட்கள் ஒரு சில பொருட்கள் தான் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸு பீஸாகவே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தாங்க. இதில் வந்து மெமரி கார்டும் இருக்குது. நம்ம தேவையான ஃபோட்டோஸ் வந்து இதில் அப்லோட் பண்ணிட்டா போதும். கொஞ்ச நேரத்தில் டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே சேஞ்ச் ஆகும். பார்க்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அடுத்ததாக ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோனியோட ரெக்கார்ட் பிளேயர் ஒன்று இருந்தது. அந்த மேலே இருக்க மூடி வந்து டேமேஜ் ஆயிருந்தது. பட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது. இதனுடைய ரேட்டு கேட்டால் 3000 கிட்ட சொன்னாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அந்த டிவிடி ரைட்டர் வேணும் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 வச்சுருந்தோம். இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வச்சுருந்தாங்க. 2 எடுக்கலாம் சொல்லி பேசிட்டு இருந்தோம். பட் வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக சொன்னாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்சங் பிராண்டோடைய டிவிடி ரைட்டர் மட்டும் நம்ம ஒன்று எடுத்துக்கிட்டோம், நமக்கு தேவைன்றதுனால. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. பலவர சந்தையில் வந்து எலக்ட்ரானிக் டிவைஸ் மட்டும் இல்லாமல் காய்கறி இல்லாமல் புக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கிடைக்குது. ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸுக்காகவும் வந்து இங்கே வரவங்க இருக்காங்க. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் தியேட்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஏசி, அப்புறம் இந்த ஜென்ரேட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய டிவைஸ் இருந்தது. இந்த மாதிரி டிவைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம அப்படியே அடுத்த கடைக்கு வந்துட்டோம். இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மியூசிக் சிஸ்டம் தான் வச்சுருந்தாங்க. டேப் ரெக்கார்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கரு, சவுண்ட் பாரு, ஹோம் தியேட்டரு அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே ஒரு சவுண்டு பார் இருக்குது பாருங்கள். அந்த சவுண்டு பார் வந்து பார்த்தீங்கன்னா 2500 கிட்ட சொன்னாங்க, சாம்சங் பிராண்டோட இது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த MP3 பிளேயர்ஸ் கூட நிறையா வச்சுருந்தாங்க. இந்த கடையில் வந்து ஒரு ஸ்பெஷல் என்னென்னா இங்கே வந்து செக் பண்ணி காமிச்சு அதுக்கப்புறம் தான் சேல் பண்ணுவாங்க. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் பார்ஸ் அதெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அது இந்த சின்ன பசங்க வர்ற மாதிரியான பைக் ஒன்று இருந்தது. ஸோ அந்த சவுண்டு பார் வந்து நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து ரேட்டு பேசி வாங்கிட்டார். 2000 கிட்ட வாங்கினாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்து தான் வாங்கிட்டு போனார். ஸோ இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்மோனியம் இருந்தது. ஆனால் அது ரொம்ப மோசமான கண்டிஷனில் தான் இருந்தது. ஸோ இது ஆக்சுவலாக எடுத்து ரெடி பண்ண முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பிரிண்டருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 3 வச்சுருந்தாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மோசமான கண்டிஷனில் தான் இருந்தது. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெக் மசாஜர் இருந்தது. ஸோ இங்கே அந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அந்த ஹெட்ஃபோன் ஜாக் மாதிரி இருந்தது. பட் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன டிவைஸ்னே தெரில. ஏன்னா வந்து பெரும்பாலும் இந்த ஹாஸ்பிட்டலெல்லாம் செக் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி டிவைஸாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசு தான். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜுக்கு தேவையானது, இல்லைனா ஜென்ரலான புக்கு, ஸோ சாஃப்ட்வேர் சம்மந்தமானது அந்த மாதிரி புக்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஒரு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரஷ்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம வந்து சரி இந்த மதர் போர்டு க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் இது தேவைப்படும் நினச்சி எடுத்து பார்த்தோம். பட் வந்து அந்த ரொம்ப ஹார்டாக இருந்தது. ஸோ இது வந்து செட் ஆகாதுன்றதுனால நம்ம அப்படியே வச்சிட்டோம். ஸோ இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸு பீஸாகவே வந்து ஒரு வாக்மேன் வச்சுருந்தாங்க, சிடி போடுற மாதிரியான வாக்மேன். ஸோ சிடி போடுற வாக்மேன் வந்து 2 3 இருந்தது. ஆனால் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸு பீஸாக வச்சுருந்தாங்க. நம்ம எடுத்து செக் பண்ணி பார்த்தோம், நல்லா தான் இருந்தது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கலெக்ஷன் நம்ம வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிடிஸ் வந்து நிறையா கிடைக்க மாட்டுது. ஸோ அந்த MP3 சிடிஸ்லாம் வந்து கிடைச்சா தான் வந்து நம்ம இதில் பாட்டே கேட்க முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷனுக்கு 2 3 வாங்கி வச்சுக்கலாம். பட் இந்த மாதிரி நிறையா வாங்குறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே வச்சுட்டோம். நம்ம அடுத்த கடைக்கு வந்துட்டோம். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அந்த டிவிடி பிளேயர்ஸ், அதுக்கப்புறம் கட்டிங் மிஷின் அந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. அடுத்ததான் இந்த ஒரு வித்தியாசமான பொருட்கள் இருந்தது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போன வாரமும் நம்ம பார்த்துருக்கோம். இது என்னன்னே தெரில. நம்ம அந்த கடைக்காரனுக்கிட்டே இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம். இது வந்து ஃபுல்லாகவே வுட்டு தான். பட் இது என்ன மாதிரியான டிவைஸ்ன்னு தெரில. அந்த அண்ணனை கேட்டால் இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னார். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மர பீரோ, டேபிள்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கலெக்ஷனாக பொருள், பழைய காலத்து பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஃபை சிஸ்டம் ஒன்று வச்சுருந்தாங்க, அக்காய் பிராண்டுன்னு நினைக்கிறேன் இது. ஸோ இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வாரமாக அங்கேயே தான் இருக்குது. யாருமே அதை வாங்கலை. பட் வந்து அது ஒர்க்கிங் கண்டிஷன் தான் நினைக்கிறேன். பார்க்க நல்லா இருந்தது, எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல். இந்த அக்காய் பிராண்டோடைய ஐஃபை சிஸ்டம் நல்லா இருந்தது ரொம்ப.
இந்த 2 சேருமே வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய சேர் தான். ஆனால் வந்து டேமேஜ் இல்லாமல் இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க அந்த ஈஸி சேர் அதுக்கப்புறம் வந்து அந்த பீரோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பழைய வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மானிட்டர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்க மாதிரி தான் இருந்தது. ஏன்னா வந்து டிஸ்பிளேல எந்த ஒரு டேமேஜ் இல்லாத மாதிரி தான் இருந்தது. நம்ம அப்படியே அடுத்த கடைக்கு வந்துட்டோம். ஸோ இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த நெக் பேண்டு அதுக்கப்புறம் வந்து ஏர்பட்ஸ் அந்த மாதிரி பொருட்கள்லாம் வித்துட்டு இருந்தாங்க. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பவர் டூல்ஸ்லாம் வித்துட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் டூல்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் ஸ்க்ரூ டிரைவர் அந்த மாதிரிலாம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பாக்ஸ் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 சொன்னாங்க. நம்ம நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பாக்ஸ் வாங்கியிருந்தாரு. ஸோ பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவ்வளோவா கடைகள் இல்லை, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொருட்களும் இல்லை, கிளைமேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லிங்காக தான் இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.